Hi friends, இன்றைக்கி வந்து கனடா பிஆர் ப்ராசஸ் கம்ப்ளீட் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் அந்த ப்ராசஸோட ஃப்ளோ சார்ட். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 2 வந்து நம்ம பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு ECA, இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். எஜுகேஷன் க்ரெடென்ஷியல் அசஸ்மெண்ட். அதுக்கு ப்ரிஃபர்ட் ஆர்கனைசேஷன் வந்து வெஸ். நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இதில் WESங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சிம்பிள் ப்ராசஸ். ஸோ நம்மளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் அந்த ப்ராசஸ். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் டெஸ்ட். இது ஏன் ECA ஃபஸ்ட்டு பண்ணணுன்னா, இது வந்து ரொம்ப லென்த்தியான ஒரு ப்ராசஸ், ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து இது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஆல்மோஸ்ட் லைக் மினிமம் 2 to 3 months ஆகலாம். பிகாஸ் நம்ம யூனிவர்சிட்டிக்கு ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ண இங்கே ஆன்லைனில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு காலேஜுக்கு போகணும். நெக்ஸ்ட்டு அந்த காலேஜ்லேருந்து ரிப்போர்ட் வெஸ்ஸுக்கு போகணும். அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் டீடியஸ். கனடாக்கு போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து பேப்பர் ஆன்லைன் அவங்க வந்து இமெயிலில் எதுலேயும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஒன்லி த்ரூ போஸ்ட் ஆர் கூரியர் தான் பிட்வீன் யூனிவர்சிட்டி அண்ட் கனடா. ஸோ அது டெஃபினட்டாக டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டோன்னா அது கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம IELTS எக்ஸாம் எழுதிட்டு ப்ரொஃபைலாக கூட க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் IELTSும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். IELTSும் நம்ம ஈஸியாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நெக்ஸ்ட் IELTS ஸ்டார்ட் பண்ணிடணும். பிகாஸ் அதுக்கு ப்ரிப்ரேஷன் டைம் எடுக்கும். நம்ம எக்ஸாம்ஸ் கொடுத்து 15 days பே பண்ணால் 15 days டைம் ரிசல்ட்ஸ்க்கு டைம் ஆகும். சப்போஸ் நம்ம ரீடெஸ்ட் எடுக்கணும்னா அதுக்கும் நமக்கு டைம் வேணும். கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண டைம் எடுத்து திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி ஸ்கோர்ஸ் அப்டேட் பண்ணோம். ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஈஸியாக பண்ணிவிட்டு இமீடியட்டாக IELTS புக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் க்ரியேஷன். இப்போ ரெண்டுத்தோட ஈஸியாக ரிப்போர்ட்டும் வந்துருச்சு, லாங்குவேஜ் டெஸ்ட்டோட ரிசல்ட்டும் வந்துருச்சுன்னா நம்ம ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிடலாம். ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணோன்னா நம்ம CRS ஸ்கோர் அவங்க கட் ஆஃபை விட ஹையராக இருந்ததுன்னா நமக்கு இன்விடேஷன் கால் வரும். அதுக்கப்புறம் நம்ம பெர்மனன்ட் ரெசிடென்சி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அமுச்சிட்டு அந்த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் அந்த லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அது ஃபுல்லத்தையும் அப்லோட் பண்ணிட்டோன்னா வெரிஃபிகேஷன் முடிஞ்சு நமக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் விசா ஸ்டாம்பிங். ஓகே இப்போ வந்து PR நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன மஸ்ட் 4 திங்ஸ் வேணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு IELTS, ECA இதை பற்றி நான் முன்னாடியே சொன்னேன். ஃபைண்ட் யுவர் NOC என்னென்னா அவங்க வந்து வச்சுருக்கிற ஜாப் கிளாஸிஃபிகேஷன். இது ஒரு ஜாப்க்கும் ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. அதுதான் NOC கோடுன்னு சொல்கிறாங்க. நம்மளோட மோஸ்ட் ரிலவெண்ட் NOC கோடு என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணால் அது ஒரு எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் ஆஃப் கோடு இருக்குது. அதை பற்றி இப்போ சொல்கிறேன். நான் ஹை லெவலில் சொல்கிறேன், இதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ ஃபைண்ட் யுவர் NOC கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கே கனடாவோட இது அஃபிஷியல் வெப்சைட் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கில்ஸை வந்து 5 டைப்ஸாக வந்து எல்லாத்தையும் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா லெவல் ஆஃப் ஸ்கில்ஸையும் 0, A, B, C and D. இப்போ வந்து டாப் லெவல்லேருந்து டாப் டவுன் ஹைராக்கி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி இமிக்ரேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 0, A, B இந்த 3 ஸ்கில்ஸ்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் வந்து அப்ளை பண்ண முடியும். மற்ற ஸ்கில்ஸ்லாம் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் அப்ளை பண்ண முடியாது. பட் அதுக்கு வேறு டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. அட்லாண்டிக் இமிக்ரேஷன் பைலட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. அதேமாரி மற்ற நிறைய ப்ராவின்சஸ் இருக்குது, நிறைய ஸ்டேட்ஸில் அதை ப்ரொவின்ஷியல் ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல, அதில் நீங்கள் இந்த CD லெவல் உள்ளவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பிரஸ் என்ட்ரி கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஸ்கில் 0, A, B இப்படி இருக்கீங்களா நீங்கள் செக் பண்ணிக்கணும். எப்படி செக் பண்ணுறது? உங்களோட NOC கோடு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா NOC வெப்சைட் இருக்குல்ல, நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். நமக்கு கோட் தெரியாது, நம்ம வந்து நம்மளோட ஜாப் டைட்டில் கொடுத்து சர்ச் பண்ணி ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் போய் நம்ம பார்த்துக்கணும். நம்ம டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே கொடுத்துருக்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு மேட்ச் ஆனதுன்னா அதுதான் நம்மளோட NOC கோட். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்கே வந்து ஜாப் டைட்டில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு டைப் பண்ணி சர்ச் கொடுக்குறேன். இப்போ சர்ச் ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற வந்து 2 இது கொடுத்துருக்கு. இப்போ வந்து நமக்கு இது மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி நம்ம உள்ளே இது ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுற 0 to 13. நம்ம ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, இது 2த்தில் எதுன்னு தெரியலன்னா நீங்கள் உள்ளே போய் அதை டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து சிமிலர் டைட்டில்ஸ். இதில் எந்த டெசிக்னேஷன் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு இந்த ஜாப் கோடு தான். டியூட்டிஸ் இருக்குது, ரிக்வயர்மெண்ட்ஸ். இந்த எக்ஸ்க்ளூஷன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு இதெல்லாம் irrelevant. ஸோ இந்த எக்ஸ்க்ளூஷன்ஸில் ஏதாவது இருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி அந்த கோட்குள்ளே போய் உங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கணும். ஓகே, இப்படி தான் நம்மளோட NOCயை ஃபைண்ட் பண்ணோம். இது எதுக்கு முக்கியமானா நீங்கள் ஸ்கில் செட் 0, ABயில் வரீங்களான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் அப்ளை பண்ணும்போது ஜஸ்ட் நமக்கு எவ்வளோ நமக்கு இது ரெடியாக இருக்கமா நம்ம கொண்டு வரதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
அதுக்கு தான் இந்த ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ். மற்றபடி இப்போ இந்த அமௌண்ட் இப்போயே நம்ம காட்ட தேவையில்லை. நமக்கு இன்விடேஷன் வந்தோன்னே நம்ம பிஆர் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது இதோட டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா போதும். ஸோ இப்போது இமீடியட்டாக இது தேவை கிடையாது. பட் நீங்கள் கிராஜுவலாக ஒரு 5 months எடுக்கும் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, கெனடியன் பிஆர் ப்ராசஸ். ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் 5 months நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் நேமில் ப்ரைமரி அப்ளிகண்ட்டோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தால் பெஸ்ட். ஓகே, இதுதான் வந்து ஒரு நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் கெனடியன் டாலர்ஸ் எவ்வளோ அவங்க ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்குது. ஓகே, இது வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிற எக்ஸ்பென்ஸ். ஐஎல்ஸ் எக்ஸாமுக்கும் நம்ம அந்த வெஸ் இருக்குல்ல ஈஸி, அதுக்கு ரெண்டுத்துக்கும் மட்டும்தான் நம்ம இப்போ ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். வேறு எந்த சார்ஜஸும் இப்போதைக்கு நமக்கு கிடையாது. நம்ம வந்து ஐடிஐ வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ப்ராசஸிங் ஃபீ அதெல்லாம் நம்ம வந்து பே பண்ணணும். இது வரைக்கும் வேறு எதுவும் எக்ஸ்பென்ஸ் கிடையாது. இதெல்லாம் நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், இது இவ்வளோ வந்து ஒர்த்தாக கனடா போகிறதுக்கு அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக ஒர்த் தான். இங்கேருந்து நான் போன நிறைய பேரும் சொல்கிறாங்க அங்கேருந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியும், நிறைய சேவும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கனடா வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் வந்து அவுட் ஆஃப் மெனி கண்ட்ரிஸ் இட் இஸ் இன் த டாப் ஆஃப் த டேபிள். அங்கே வந்து நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் இருக்கும். இட் இஸ் பெஸ்ட் ஃபார் ஃபேமிலி ஆல்சோ. ஓகே, இந்த வெஸ் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இதுதான் ஹை லெவல் பிஆர் ப்ராசஸ். இதில் ஒரு ஸ்டெப்புக்கும் நான் வேறு டீட்டெயில் வீடியோ கொடுக்குறேன். தேங்க்யூ.